வாயிலே தேடுவார்களே. அவன் சேனைகளுடைய கர்த்தரின் தூதன். அவன் சேனைகளுடைய கர்த்தருடைய தூதன். நீங்களோ வழியை விட்டு விலகி அநேகரை வேதத்தை குறித்து இடர பண்ணினீர்கள். லேவியின் உடன்படிக்கை எடுத்து போட்டீர்கள். சேனைகளின் கர்த்தர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு பெயர் இருக்கு, ஆசாரியர்கள். 1:6 நம்ம தேவனுக்கு முன்பாக ஆசாரியர்களாக நம்மிடத்தில் அன்பு கொடுத்து நம்முடைய ரத்தத்தினாலே பாவங்களாக நம்ம கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. இரண்டாவது குறிப்பு என்னன்னா, சபை தேவனுக்கு கீழ்ப்படியாமல் காணப்படுவதுதான். வேத வசனத்தினாலே நிரப்பப்பட்டவர்களாக அநேகருக்கு ஆறுதலும் தேர்தலும் சொல்ல வேண்டியதுதான் சபையினுடைய வேலை. நம்பிக்கை இழந்தவர்களுக்கு நம்பிக்கை உண்டாக்க வேண்டியது சபையினுடைய வேலை. ஆனா சபை தேவனுடைய வார்த்தைக்கு என்ன பண்ணல? இரண்டாவது தவறு சபையில என்ன காணப்படுதுன்னா, தனிப்பட்ட மனுஷனுடைய தப்ப நான் பேசல, ஒரு சபையின் தவறுகளை சபை என்ன பண்ணணும்னா, ஆசாரியனுடைய உதவிகள் அறிவை சாட்க வேண்டும், அவனுடைய வாயிலை வேதத்தை தேடுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா அவன் தேவனுடைய தூதன். நீங்க யாரு? ஒரு தூதன் ஒரு இடத்துல வருவானால் ஒரு அற்புதங்கள் நடக்கும். ஒரு பெரிய ஒத்தாசைகளை அவன் மூலமாக நடக்கிறத பல இடங்களில வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். அப்போ தேவன் மற்ற ஜனங்களுக்கு ஒத்தாசையும் ஆறுதலும் ஒரு நல்ல நம்பிக்கையும் திட நம்பிக்கையும் உண்டாக்கி கொடுக்கிறதுக்கு தேவன் உன்னை தெரிந்து வைத்திருக்கிறார். ஆனால் இன்னைக்கு வேத வசனத்தை தியானிக்க வேண்டியவங்க, ஆட்சி தந்து நடத்த வேண்டியவங்க இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா, இந்த வசனத்துக்கு கீழ்ப்படியாம இன்னைக்கு பட்சபாதமாக நடக்கிற ஒரு காரியங்கள் இருக்கு. அப்ப சபை தேவனுக்கு கீழ்ப்படியாத தவறு செய்து இந்த கீழ்ப்படிதல் உண்டாகி இருக்கணும். இயேசு கிறிஸ்து மரண பரியந்தம் தன்னை கீழ்ப்படுத்திக் கொண்டார். அவருடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா கீழ்ப்படிதல் முக்கியமான காரியமா இருந்தது. அதனால் எல்லாவற்றுக்கும் மேலாக தேவன் அவனை உயர்த்தினார் என்று சொல்லப்பட்டது. இப்போ ஒரு உயர்வு, மேன்மை, கனம் சபையில கட்ட தருணன்னா அவன் கீழ்ப்படிதல் தேவையா? சபை என்ன இல்லை, கீழ்ப்படிதல், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதல் உண்டாகும்படியாக, கீழ்ப்படியாம இந்த பாவத்தை மன்னிக்கும்படியாக, கல்வாரி சிறுவரை சிறுவன ரத்தம் அந்த பாவத்தை கழுவும்படியாக யாராவது தேவன் சபையானது அளவை கீழ்ப்படி இருக்க வேண்டும் என்று ஆண்டவரே, அம்மா நீ சொன்னீர் ஆண்டவர், வார்த்தை இருக்கட்டும் ஆண்டவரே, சபையில் ஆண்டவரே எங்களுக்கு உங்களுடைய வார்த்தை இருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா நாங்க போகிற இடமெல்லாம் ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. அப்பா நாங்கள் ஆண்டவரே பேசும்போது உங்களுடைய வார்த்தை வெளிப்படட்டும் ஆண்டவரே. அப்பா நீ சிறு வயதில் ஆண்டவரே பெற்றோருக்கும் பெரியோருக்கும் கீழ்ப்படிந்து வேண்டீர் ஆண்டவரே. அப்பா இன்னும் ஆண்டவரே மரணம் வரைந்த ஆண்டவரே பிதாவானவருக்கு ஆண்டவரே அவருடைய சித்தத்துக்கு நீ கீழ்ப்படிந்து போல ஆண்டவரே நாங்களும் கீழ்ப்படிந்து அதனை கீழ்ப்படிந்து நடக்க, உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க கத்த திரும்ப தருவீராக. வேலையில அப்பா நாங்கள் கீழ்ப்படியாம இருக்கிற ஒவ்வொரு காரியங்களை கத்த தாமே இந்த வேலையில மன்னிப்பீராக. எங்களை சுத்திகரிக்கப்படும்படியாய் சுத்தப்படுத்துவீராக. நீர் ஆவி ஆண்டவர் எப்படி நடந்து கொண்டீர் அதே போல நாங்களும் ஆண்டவரே இந்த நாட்களில் ஆண்டவரே உமக்கு கீழ்ப்படிந்து நடக்க கத்த திரும்ப தரும்படியாய் சொல்கிறேன். பெரிய காரியங்களை செய்யும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். நன்றியுடன் நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ரெண்டு ஜெபம் இருக்குதாங்க. ஹல்லேலூயா. லூக்கா 21:36.
ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி. மூணாவது தவறு என்னன்னா ஜெபத்துல விழிப்பு இல்லை. உலகத்துல நடக்கிற சம்பவங்கள் எல்லாவற்றுக்கும் பொறுப்பு சபைதான். கொஞ்ச நேரம் முன்னால மியான்மர்ல வந்த நிலநடுக்கம் பார்த்தீங்கன்னா தண்ணி வைக்கிற நேரத்துல புதியதா சேர்த்தாங்க. அரசாங்கத்துல கணக்கே 10,000 பேர் மேல அது 50,000 பேர் மேல சேர்த்தது. அன்னைக்கு பார்த்திருப்பாங்களா? தப்பிக்கிறதுக்கு நேரமே இல்லை. ஆனா கடைசி காலத்தின் சம்பவங்களை குறித்து இயேசு எழுதி கொடுத்திருக்காங்க நம்ம கையில. இதெல்லாம் நடக்கும் போது நான் வருவதற்கு முன் அடையாளம் சொல்லி இருக்கிறாரு. இதெல்லாம் நிறைய நடக்குது. ஆனா சபைக்கும் எழுதி ஜெபிக்கிறேன். நாளைக்கு ஒரு முத்திரவாதம், ஒரு உக்கரணத்துவம் யார் கையில கொடுத்திருக்கு? நான் பிள்ளைகிட்ட தான் கொடுக்கிறேன். யார் தான் ஜெபிக்கணும்? யார் ஜெபிக்கிறது? நீ ஜெபித்தா தேவன் அதை கேட்டு அந்த காரியங்களில ஒரு மாற்றங்களை உண்டாகும். ஆனா மாற்றங்கள் உண்டாகாமல் போனதுக்கு யார் காரணம்? தேசத்துல அநீதிகள் அநியாயங்கள் பெருகிறதுக்கு யார் காரணம்? இன்னைக்கு ஆட்சியாளர்கள் எப்படியோ ஆளுகிறாங்க, யார் காரணம்? சபை செய்ய வேண்டிய கடமை, ஜெபிக்க வேண்டியது செய்யல. நம்ம பார்க்கிறோம். நாளைக்கு மரண தண்டனை பேசுது. சபை கூடி ஜெபம் பண்ணாங்க. எடுத்துதா ஒரு தூதன் இறங்கி போனான். கட்டுங்கள் இருக்கத்தான் செய்து, காவல் இருக்கத்தான் செய்து, அவனை மாத்த அழகா வெளியே கொள்வாங்க. வெளியே வந்தது காரணம் என்ன? நிறைய பேர் கட்டுக்கிறவர்கள் இருக்கிறாங்க. தேசத்துல நடக்கிற நிறைய காரியங்கள் கடைசி காலத்துல அக்கிரமங்கள் மிகுதியாகும் சொன்னாரு. இப்ப மிகுதியாச்சா இல்ல குறைஞ்சிருக்க? அந்த மிகுதியான காலத்துல இன்னும் பெருகாம தடுக்கிறதுக்கு ஜெபிக்க வேண்டிய யாருக்கே காரணம். ஆனா ஜெபிக்க வேண்டிய சபை இதுக்கு தூங்குது. செல்போனையும் போட்ட ஞாயிற்றுக்கிழமை 2 மணில இருந்து 6 மணி வரணும் சபை திறந்துக்குது. திறந்துதான் ஆனா ஜனங்கள் தான் உள்ள கூடி ஜெபிக்கலாம். நேரங்கள் எடுத்து ஜெபிக்கலாம். ஜெப நாட்களில வந்து ஜெபிக்கலாம். ஏன்னா அது நமக்கு உத்தரவாதம். நாளைக்கு நீ கணக்கு நிச்சயமா தரணும். சபை இதுக்கு உத்தரவாதம் எடுத்தே ஆகணும். இது எனக்கு பார்த்து சொல்லணும்னு நீங்க சொல்ல முடியாது. நான் சொல்லினே இருக்கிறேன். ஏன்னா நம்முடைய ஜெபம்தான் ஒரு பெரிய ஜெயத்தையும் சத்துருடைய வல்லமையில முறிக்கக்கூடிய ஒரு போராயுதம் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறது ஜெபம் தான். எனவே ஆனா இன்னைக்கு நிறைய பேருக்கு என்ன பண்ண முடியுது? எதுக்கு நேரம் கவனிச்சு பாருங்க. ஆராதிக்கணும், ஜெபிக்கணும்னா பார்க்கணும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன பண்ணல? அனுமதி. அதுக்கு பதிலா இன்னும் அதிகமான வேலையை உண்டாக்கணும். ஆண்டவருடைய சமூகத்துக்கு போனோம்னா வேலை கூடும். 1/2 மணி நேரத்துல முடிக்கிற வேலை 5 மணி நேரம் ஆகிடும். அன்னைக்குதான் பிரச்சனை வரும். அன்னைக்குதான் தேவையில்லாத வேலைகளை இருப்பாங்க. எல்லாம் அன்னைக்குதான் வரனா? ஏன்னா பார்வனுடைய எண்ணம், சாத்தானுடைய எண்ணம் நீ எங்க வரக்கூடாது. அவனுக்கு தெரியும் தேவன் ஜெபத்தை கேட்கிறது. மாம்சமான யாவரும் அந்த இடத்துல. அப்ப மாம்சமானவர்களுடைய ஜெபத்தை தேவன் கேட்கும் போது அவர்கள் சார்பில் அவர் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். ஜெபம் சாத்தானுடைய அரண்மனைய அந்த நிர்பம். ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு பலவான் இருக்கிறார். ஒவ்வொரு தெருவுக்கும் ஒரு பலவான் இருக்கிறார். இந்த பலவான கற்பது யாரு? இவன் உடைமைகளை எல்லாம் கொள்ளையானது யாரு? இதெல்லாம் யார்கிட்ட கொடுத்திருக்கிற பொறுப்பு பார்த்தீங்கன்னா சபைக்கு கொடுத்திருக்கிற பொறுப்பு தான். ஆனா சபை என்ன பண்ணிக்கிறோமா? நான் வருவேன் போவேன். ஏன்னா எனக்கு பெரிய வேலையா எனக்கு என்னவா இருக்கு? எனக்கு எதுக்கு வேலை இல்லை.
கவர்மெண்ட் ஜாப் அது உங்க அட்ரன்ஸ் கொண்டு போறீங்க. நாளைக்கு ஒரு நாள் எது கணக்கு கேட்பாரு, அன்னைக்கு எல்லாம் படிக்கல. உனக்கு தனிப்பட்ட நேரமாவது ஒரு அரை மணி நேரமாவது எடுத்து நீ என்ன பண்ணணும், கட்டாயம் தெரிவிக்கணும். ஏன்னா வசனம் அப்படிதான் இருக்கு. 2 நம்ம பார்த்தோம்னா, என் நாமம் தரிக்கப்பட்ட என்னுடைய ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி முகத்தை தேடி கொள்ளாத வழிகளை விட்டு திரும்பினார், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு பாவத்தை மன்னித்து தேசத்துக்கு யார் ஜெபம் பண்ணா? உனக்கு என்ன நாமம் தரு? சாத்தானுடைய நாமமா இயேசுனுடைய நாமமா? யார் ஜெபிக்கணும்? தேசம் சேமத்துக்கு யாரும் உத்தரவாதம். அப்ப சேமம் சரியா இல்லைன்னா அங்க சமாதானம் இல்லை, கலவரமா இருக்கு, குழப்பமா இருக்கு. இன்னைக்கு நீதிமன்றங்கள் அடிபடுறாங்க, உதப்படுறாங்க, சபைகள் அடிக்க கொடுக்கப்படுது, பலவிதமான தீமைகள், பல காரியங்களை நம்ம கேள்விப்பட்டிருந்தா இருக்கிறோம். இன்னைக்கு செல்போன்ல அது பெரிய நியூஸ் வந்துருந்தா இருக்கு. டிவி இல்லைன்னாலும் கூட செல்போன் ஒவ்வொரு கையில இருக்கு, எல்லாம் பார்ப்பாங்க. ஆனா இத்தனையும் பார்த்தும் ஜெபிக்கலன்னா கேள்வி யாரும் வரும். இது பாவம் ஒத்துக்கிறீங்களா? நீங்க ஒன்று தாங்க. நானும் 12:23 உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேனாகில் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறவனாய் இருப்பேன். எது பாவங்க? என்ன பண்ண சொல்லுங்க. சபை என்ன பண்ணணும்? ஆதி சபை ஜெபம் பண்ணுச்சு, ஒரு மனமா இருந்தாங்க, ஐக்கியமா இருந்தாங்க. அங்க ஒவ்வொரு நாளுக்கும் ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு சபையில சேர்க்கப்பட்டாங்க. ஆனா கடைசி கால சபை என்னவா இல்லை, என்ன தப்பு செய்து ஜெபிக்காது பாவம்னு இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியல. யாரோ ஒருத்தர் ஜெபம் பண்ண போதும்னு நினைக்கிறாங்க. நீ ஜெபிக்கணும்னு எதிர்பார்க்கிறாரு. தேசத்துக்கு சேமம் வேணும்னா யார் ஜெபிக்கணும்? ஏன்னா தேசத்துல உனக்கு பங்கு இருக்கு இல்லையா, அது பங்கு இருக்கு இல்லையா. இந்த சபைய கர்த்தர் மன்னித்து ஒரு விழிப்புணர்வு ஜெபத்துல கர்த்தர் சபைக்கு தரும்படியாக யாரோ ஒருத்தர் ஜெபம். ஆண்டவரே பற்பல கஷ்டங்கள் பாடுகளுக்கு ஆண்டவரே ஜெபிக்க முடிய மாட்டேங்குது. அப்பா இந்த நாளில் ஆண்டவரே அப்பா சோர்ந்து போகிறவர்களுக்கு பரிசு ஆண்டவரை தத்துவம் இல்லாதவனுக்கு ஆண்டவர் தத்துவத்தை பெருக பண்ணுகிறேன். ஆண்டவர் சாமி அப்பா இந்த நாளில் எங்களுக்கு ஜப ஆவியை ஊற்றுங்க. வண்ணமா போகாத சித்தமையோட தேவன் நிரப்ப முடியும் அப்பா. அப்பா ஆண்டவர் சத்துரு அநேக விதமான காரியங்கள் இருக்கிறார், சரியாக ஜபிக்க முடிய மாட்டேங்குதுப்பா. சபைக்காக ஜபிக்க முடிய மாட்டேங்குது, தேசத்துக்காக ஜபிக்க முடிய மாட்டேங்குது. ஆண்டவரை கஷ்டப்படுற பிள்ளைகளுக்காக ஜபிக்க முடியல. ஆண்டவரே அப்பா இந்த நாளில் ஆண்டவரே எங்களுடைய குறைகள் குற்றங்கள் மீன்கள் எல்லாவற்றையும் தேவன் மன்னித்து ஆண்டவரே எங்களுக்கு தேவன் உதவி செய்ய முடிய ஜபிக்கிற அப்பா. எக்ஸமெண்ட் தோட்டத்தில் ஆண்டவரை எங்களுக்காக ஜபிக்கிறீங்க தகப்பனே. ஆண்டவரை தகப்பனே சிலுவையில் ஆண்டவரை போகிற வரைக்கும் ஜபம் பண்றீங்க தகப்பனே. அப்பேற்பட்ட ஒரு ஜப ஆவிய தேவன் இந்த நாளில ஊற்றும்படி இடத்துல ஊற்றுங்கப்பா, இடையத்துல ஊற்றுங்கப்பா, சிந்தையில ஊற்றுங்கப்பா, ஜப ஆவிய ஊற்றுங்கப்பா. அப்பா இந்த நாளில் விடுதலை தேவன் தரும்படி நாங்கள் ஜபிக்கிறோம்ப்பா. ஒரு ஜப அபிஷேகத்தை தேவன் தரும்படி ஜபிக்கிறோம்.
அப்பா. இன்னும் அநேக பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கக்கூடிய கிருபை தாங்கப்பா. அப்பா இந்த நாளில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேல ஒரு ஜெப அபிஷேகத்தை ஊற்றுங்கப்பா. விழுத்திருந்து ஜெபம் பண்ணக்கூடிய கிருபை தாங்கப்பா. சோர்ந்து போகாம ஜெபம் பண்ணக்கூடிய கிருபை ஜெபிக்கணும்ப்பா. இந்த நாளில் எங்களுக்கு தரப்புற கிருபைகளுக்காக சொல்லிருக்கப்பா. நான் சும்மா வேண்டி ஜெபிக்கிற ஜீவன் நன்றியுடன் நம்மளோட நாலாவது இன்னொரு காரியம் மத்திய 3 மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். என்னை வஞ்சித்தீர்கள். எதிலே உம்மை எதிலே உம்மை வஞ்சித்தோம் வஞ்சித்தோம் என்கிறீர்கள். என்கிறீர்கள். தசமபாகத்தில் பாதித்தோம். தசம பாகத்திலையும் தசம பாகம் என்பது கட்டளை. தசம பாகம் என்பது அது கட்டாயம் நிறைவேற்ற வேண்டிய ஒன்று. காணிக்கை என்பது உற்சாகம். காணிக்கை என்பது உற்சாக பலி. இப்ப அந்த கட்டளையை நிறைவேற்றாமல் போனவங்களுக்கு ஆசீர்வாதங்கள் அல்ல, சாபம். ஏல சாபம். கட்டளை நிறைவேற்றாது. மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சித்தீர்கள். எதினாலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள். தசம பாகத்திலேயும் காணிக்கையில் நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி சாபம் எங்க இருக்கு? எத்தனையோ காரியங்களில பொருளாதாரத்தில ஒரு சாபம். வாழ்ந்து சுகமாய் இருக்க முடியாத அளவுக்கு இருக்கிறார். பணம் எல்லாவற்றுக்கும் உதவும் சொல்றாரு. பணம் பணம் பாவம் கிடையாது. பணம் எல்லாவற்றுக்கும். ஆனா இறுதியும் மத்த எது மேலேயே இருக்கக்கூடாது. பணத்தின் மேலேயே இருக்கக்கூடாது. தேவன் பேருதான் இறுதியா இருக்கணும். கர்த்தர் உனக்கு வேண்டிய சகல நன்மைகளையும் கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறாரு. ஆனா அந்த ஆயத்தங்களை அனுபவிக்க முடியாதபடிக்கு ஒரு தடை, ஒரு சாபம் எங்க இருக்குது பாத்தீங்கன்னா, ஒண்ணு தசம பாகம், இன்னொன்னு தசம பாகம் என்பது பணம் மட்டுமல்ல, நேரங்களையும் தசம பாகம். 30 நாள் எத்தனை நைட் நமக்கு இருக்கு? 30 நாளுக்கு எத்தனை தசம் பாகம்? 10க்கு 1. 30 நாளைக்கு 3 மணி நேரமாவது ஒரு தூக்கத்தை இழந்திருக்கிறியா? வேற எந்தெந்த காலத்துக்கும் தூக்கம் வரல, வேலை இருக்குது, செய்திங்க 1 மணி 10 2 அது கிடையாது. உபவாசித்து ஜெபிக்கிறது, ஒரு ராத்திரி தேவனுக்காக அர்ப்பணித்து ஜெபிக்கிறது, 3 பகல் தேவனுக்காக கொடுத்து ஜெபிக்கிறது, இதுலயும் நம்ம தவறுவோமானா நம்ம ஆசீர்வாதம் தருவோம். ஆசீர்வாதம் வெறும் பணம் மட்டும் கிடையாது. நான் நேற்று சொன்னேன், ஞானம், புத்தி, அறிவு, இதெல்லாம் அவருடைய ஐஸ்வர்யம் தான். இதெல்லாம் நமக்கு தேவை. ஏன்னா ஞானம் தான் பலன் என்று சொல்லுங்க. இன்னைக்கு பலவீனமான ஜனங்கள் மத்தியில பலமுள்ளவர்களாக இருக்கணும்னா ஞானம் வேணும். ஞானம் தேவனுடைய ஐஸ்வர்யம். சம்பாதிக்கிற பணத்தை நீ சேகரிக்கணும், அது உன் சந்ததிக்கு ஆசீர்வாதமா இருக்கணும்னா உனக்கு தேவ ஞானம் கட்டாயம் தேவை. பிளானிங் போடணும். தேவன் வகுக்கிற திட்டங்களுக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கணும், கேட்கணும். என்ன செய்யணும்? இது உம்மாலே வந்தது ஆண்டவரே. கொஞ்சமா இருந்த கேளு. அங்கப்ப 2 மீன் 5000 புருஷர்கள் சாப்பிட்டாங்க. ஏறக்குறைய 20,000 பேர் சாப்பிட்டு மிச்சம் 12 கோடிய மிச்சம் எடுக்க வைத்த ஆண்டவர். நிறைவான வருமானத்திலும் உன்னை நிறைவான நடத்துகிறது. ஆனா இன்னைக்கு நிறைய குறைகள் இருந்துனே இருக்குது. இன்னைக்கு பொருளாதாரத்துல நஷ்டங்கள் இருக்கு. ஜாதி தடுக்குதுன்னா ஏதோ ஒரு சாபம் உனக்குள்ள இருக்கு. அப்ப நீ கொடுக்கிற காரியத்துல, நேரத்துல, உன்னுடைய காரியங்களில, பணத்துல
எல்லாம் எப்படி இருக்கிற என்பது சபை வளரணும். ஏன்னா பல பேர் சேர்ந்துதான் சபை. இந்த சபையுடைய தேவைகள் எல்லாம் சபையில கொடுக்கப்பட்ட பிள்ளைகள் தான் சந்திக்கணும். பேசுறார் அந்த நிமிஷம் கர்த்தர் ஆசீர்வதிக்கிற உங்ககிட்ட ஒண்ணு கேட்கறாரு, அவர் 10 கொடுக்கிறார். ஒண்ணு கத்தின்னு தர்றாரு, எந்த பேங்க்லயும் தரல. 1க்கு 10 யாருமே தரல. அப்போ 10 மடங்கு உனக்கு நான் ஆசீர்வதிப்பேன்னு சொல்றது. ஆனா இன்னைக்கு ஜனங்கள் எதுவும் புரியல. அப்ப உங்க வருமானத்துல எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணுங்க? சில பேர் எதுல கை வைக்கிறாங்க, எடுத்து வைப்பாங்க தரலாங்க. ஆனா பிரச்சனை வந்து அதுக்கு கை வைக்க எடுத்ததுலாம் திருப்பி போட முடியாது. ஏன்னா எங்க டைட் ஆகிட்டு, ஏன்னா உலகத்துக்கு அதிபதி ஒருத்தர் இருக்காரு. வர வேண்டிய பணம் வராது, வர வேண்டிய வேலை வராது. அன்னைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும், அந்த பிரச்சனைக்கு இந்த வந்த பணத்தை தூக்கி கடைசி வரையிலும் அதை நிறைவு பண்ண முடியாது. அப்ப கொடுக்கிற காரியத்துல மனசு இருந்தாலும் கொடுக்க முடியாதபடிக்கு தடைகள் பல நிலைகளை வருது. இந்த தப்ப சாப்பிடு. சில பேர் உண்மையா இருக்கிறாங்க, சில பேர் உண்மையா இருக்க விரும்புறாங்க, சில பேர் அதை என்ன பண்ண முடியல. எனக்கு ஆசைதான், சபைக்கு ஏதாவது செய்யணும்னு ஆசைதான். ஆனா இன்னும் செயல்படுவார். அதுக்கு உள்ள ஒரு சாபம் இருக்கு. இந்த சாபத்தையும் கர்த்தர் மன்னித்து இந்த சாபத்தையும் நீக்கி எல்லாவற்றிலும் பாடம் சுகமா இருக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை தரும்படியாக யாராவது ஒருத்தர் ஜெபம் பண்ணாதவங்க ஜெபம் பண்ணுங்க. நேரத்தை கழித்து தரக்கூடிய நேரங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் விலகி ஓட்டிக்கிறோம்ப்பா. இனி அப்படி எல்லாரும் படிச்சு ஏற்கனவே நாமத்தினாலே சபை ஒவ்வொருவரும் ஒப்புப்படுத்துறோம்ப்பா. ஒவ்வொருவரும் உண்மையாக இருக்க தகப்பனை கொடுத்த கட்டளைப்படி கீழ்படி நடக்க தேவன் நானும் தேவன் திருவையில் வந்து தகப்பனை கை பிரயாசமா ஆசீர்வதிக்கப்பட எங்களை உதவி செய்யப்பட கல்வாரி நக்கத்தினாலே எங்களை கை பரிசுத்தப்படுத்தப்படி ஆசீர்வதிக்கப்படும். உங்களுடைய வருகை வரை உண்மையா இருக்க தேவ ஆளுமையானவர்களாக ஒவ்வொருவரையும் காசு வழிநடத்த வேண்டுமாய் எங்கள் வேலைக்கு காசு கற்று ஒப்புக்கொடுத்து எங்கள் வேஷம் நல்ல நன்றியோடு நம்ம வாயே வரமாட்டேங்க. இன்னைக்குதான் சபைக்கு வந்த ஆளா நீங்க? சபைக்கு இன்னைக்கு தான் வரீங்க. பயமா இருக்கா? ஜெபிக்கிற குறிப்பு பார்த்த எப்படி சொல்றாரு, என்ன ஜெபம் பண்றதுன்னு கண்மடா இருக்கு. எவன்தான் வாழ்க்கையை ஜெயிச்சுக்கொள்ள நல்லது, எவன்தான் உனக்கு வேண்டிய உணர்வு கொடுக்கும். என்னுடைய தப்புகளை நான் உணர்ந்து கொள்வதற்கு எனக்கும் செயல்படுகிற சாமியான செயல்பட்டால்தான். ஏன்னா அவர் என் ஜெபத்தை கேட்கதான். என்ன பண்ணணும்? அப்படியே ஜெபம் பண்ணிதான் ஆகும். எல்லாத்துக்கும் என்ன பண்ணணும்? பாட்டினா நீ ஜெபம் பண்ணு, நீ பண்ண கேட்க மாட்டேன்ற மாதிரி இருக்கு. எல்லாருடைய ஜெபத்தையும் தேவன் அடிக்கடி சொல்லுவேன். ஜெபம் என்பது வார்த்தை ஜாலம் அல்ல, மன பாரங்கள் வெளிப்படக்கூடிய வார்த்தைகள், சுகந்த வாசனையா தேவன். என்ன பாரம்? எதுக்கு? சபை குறித்த பாரம் என்ன? சபையில சொல்லப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் காண்பிக்கிற பாவத்துல உன் பங்கு என்ன? அந்த பங்கு நீங்கும்படியாக தேவனுடைய பரிசுத்தம் வருவதற்கு உங்களுக்கு பாவம் இருக்குமானால் கர்த்தர் தன்னுடைய ரத்தத்தினால் அவங்களை சுத்திகரித்து கிறிஸ்துவோடு கூட பங்கு உள்ளவர்களாக உங்களை இன்னொரு காரியம், சபை எனக்காக கட்டாயம் ஜெபிக்கும். ஜெபம்தான். பல இடங்களுக்கு என்ன ஆண்டவர் நடத்துறாரு, பல ஊர்களுக்கு போறேன்.
பல இந்த பலவீனத்திலையும் கர்த்தர் என்ன நடக்கிற இடத்துல வர முடியலன்னாலும் அவங்க வண்டி புக் பண்ணி அனுப்பிடுறாங்க, கூப்பிட்டு கூப்பிட்டு கர்த்தர் வாசல்களை திறக்கிறாரு. பல இடங்களில பல தரப்பட்ட ஜனங்களோடு கூட இன்னைக்கு காரியங்கள் இருக்கு. அதற்கு சபை என்னை ஜெபத்துல தாங்குமானால் அதனுடைய பலனும் பங்கும் புதியதாக மாறும். நன்றியோடு நம்ம ஆண்டவரை சொல்றோம். சிலுவை குறித்து நம்ம பார்க்கணும். சிலுவை ஆசீர்வாதத்தின் சின்னமா, சாபத்தின் என்னோட வேற சபையில எங்கேயுமே பேசுறதுக்கு அளவு பேசலாம். நீங்க கேட்டு ரெண்டே ரெண்டு வார்த்தை தான் பேசலாம். ஒன்னு ஆமே, இன்னொன்னு அகேலியா. இங்க அதெல்லாம் கிடையாது. இங்க தாராளமா என் கூட பேசலாம். ஏன்னா நானே அவனை பர்மிஷன். என் நோக்கம் விதைக்கிற விதை இருதயமாகிய நல்ல நிலத்துல அது ஊன்றப்படணும். அது ஊன்றப்பட்டமானால் வரணும். அது வளர்ந்தார் அநேகருக்கு ஆசீர்வாதமாக. எனக்கு தரிசனம் அதுதான். தேவனுக்கு அவ்வளவு பேர் இருக்காங்க. இதெல்லாம் பாக்குற ஏதாவது பிறதான் ஜனங்கள் வராங்க. அங்கங்க ஒரு இடத்துல ஊழியம் பண்றாங்க. எங்க பண்ணாலும் எனக்கு சந்தோஷம் தான். கர்த்தர் என்னை வந்து ஒரு ஊழியத்தை எடுக்கினாரு, சந்தோஷம் தான். தரிசனம் நிறைவேறி கொண்டிருக்குன்னா சிலுவை சாபம் என்று நீங்கள் சொல்வீர்களானால் இதுக்கே அத்தனை முக்கியத்துவம் கொடுக்கணும். கல்யாணம் பண்ணவங்க கூட சிலுவையில தான் தாய் செய்யணும். ஜாலியா ஒரு செயின் போடணும் ஆசையா இருந்தாலும் அதை ஒரு சிலுவை டாலர் தொங்க விடணும்னு பாக்குறாங்க. எல்லாத்திலையும் ஒரு சிலுவையை முன்ன வைக்கிறாங்க. சாபத்தை ஏன் முன்ன வச்சுக்கிறீங்க? என்ன மாத்தினாரு ஆசீர்வாதம் மாதிரி? அதெல்லாம் பேசப்படுங்க. இன்னைக்கு சிறுமையை குறித்து ஆண்டவர் சொல்றாரு. 1 கொரிந்தியர் 1:18 பாத்தீங்கன்னா சிறுமை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவதான். சில பேருக்கு இது பைத்தியமா இருக்கு, சில பேருக்கு ரட்சிப்பின் பலனாக இருக்கு. இப்ப நாம இந்த ரெண்டு கூட்டத்துல எங்க இருக்கிறோம்? தேவ பலத்தில நிரப்பப்படக்கூடிய கூட்டமா இருக்கணுமா? அந்த வைத்தியக்காரங்க வேற வேலை கிடையாது. யாரோ ஒருத்தர் அது சொல்ற மாதிரி அந்த ஆகிய எப்போத்திர நாட்கள் பேசுற மாதிரி இன்னும் பேசக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கிறது. கலாத்தியர் 6:14 நீங்க வாசிட்டீங்கன்னா நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் எனக்கு உலகம் சிலுவையை அடைந்திருக்கிறது, நான் உலகத்திற்கு. இப்ப இந்த பவுல் சொல்றாரு, கவனிக்கிறீங்களா? முக்கியமான நேரம் கொஞ்சம் கவனங்களை நீங்க வேற பக்கம் திருப்பாங்க. கவனிச்சீங்கன்னா நான் கடகடன்னு பேசணும்னா ஒண்ணு வளர்ந்தது. குழந்தைக்கு பால்ல பிஸ்கெட் துவைச்சு உடச்சி கொடுக்குற மாதிரி உங்களுக்கு வசனத்தை கொடுக்க நீ புரிஞ்சுக்கணும் தான். ஏதோ வசனத்தை பிடிக்கணும், செய்தியை பிடிக்கணும்னா ஆவியில பாதியும் மாம்சத்துல பாதியை பேசிதான் கிடைக்கும். முடிச்சுட்டு போயிடுவேன். கடைசியில ஒண்ணு சொல்லுவீங்க, சூப்பரா இருக்கு சொல்லுவீங்க, தவிர ஒன்னும் பாருங்க
பவுல் சொல்றாரு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றை குறித்து நான் மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. மேன்மை பாராட்டுவதற்கு இயேசு கிறிஸ்துவின் சிலுவையில என்ன இருக்கு? புரிகிறீங்களா? மேன்மை பாராட்டுவதற்கு இயேசு கிறிஸ்து சுமந்த சிலுவையில என்ன இருக்கு? உலகம் எனக்கு சிலுவையில அறைந்திருக்கு, நானும் இப்ப நமக்கு எப்படி இருக்கு? சிலுவை மேன்மை பாராட்டுதலா இருக்கா? சாபமும் இதயமா இருக்கா? சிலுவைனாவே கஷ்டங்க, சிலுவைனாவே பாடுங்க, சிலுவைனாவே ரொம்ப வேதனைங்க என்ற புலம்பல் இருக்கா? ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கக்கூடிய சத்தியம் இருக்கா? வாசிங்க 1 Corinthians 1:23. நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடரலாகவும் கிரேக்கருக்கு பைத்தியமாக இருக்கிறார். உங்களுக்கு அவர் யாராக? யூதருக்கு இடம். இன்னைக்கு வந்து மேசியா வருவாரு. அதுல ஒரு பங்கு ஆண்டவர் ரசித்து வச்சிருக்காரு. ஏன்னா அந்திகிறிஸ்து காலத்துல அவங்க மூலமாக தான் அந்த யூதர்கள் ரசிக்கப்பட போறாங்க. அது வேற பற்றி. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் கேட்கிறாரு, அவர் யூதருக்கு இடர்களாகும் கிரேக்கருக்கு பைத்தியமாக இருக்கிறாரு. ஆனா புறஜாதியரா இருந்த உனக்கு எனக்கு அவர் யாரு? எதற்காக இந்த கிறிஸ்து பிரசங்கிக்கப்படுகிறார்? ஏன் இன்னைக்கு சிலுவை முக்கியத்துவம் படப்படுகிறது? இப்ப எங்க பார்த்தாலும் உலகம் முழுவதுமாக இந்த சிலுவையை குறித்து தான் பேசுறேன். இன்னும் மரிக்கிறதுக்கு முன்ன அவர் பேசின 7 வார்த்தைகள் இன்னும் முக்கியத்துவம் பெற்று தான் இருக்கு இல்லையா? அந்த சிலுவையில இருந்து சில காரியங்களை நான் உங்களோட பேச போறேன். 7 வார்த்தைகள் பேச நான் நினைச்சேன், கொஞ்சம் செய்தி எடுத்தேன், அதை பத்திரம் மூடி எடுத்துட்டேன். நீ வேற ஒரு காரியத்தை உங்களோட பேசும்படியாக ஒரு ஏவுதல் எனக்கு வந்ததுனால இப்ப அதான் நான் பேச போறேன். புதிய ஏற்பாட்டுல அதிகமாக ஒரு பிரதானமாக பிரசங்கிக்கப்பட்ட ஒரு பிரசங்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிலுவை பற்றியும் உயிர்த்தெழுதலை பற்றியும் தான் அதிகமாக அப்போஸ்தலர்கள் பிரசங்கம். நாம என்ன பண்றோம்னா இது போல புத்தக நாட்கள்ல ஈஸ்டர் நாட்கள்ல வந்து அந்த ஒரு வாரம் சிலுவை குறித்து என்ன பண்றோம்? ஆனா எல்லா வாழ்க்கையின் முதன்மையும் வாழ்க்கைக்குரிய அத்தனை ஆசீர்வாதங்களும் எதை பார்க்க சொன்னார் ஆண்டவர் தான்? அந்த சிலுவையை தான். அந்த சிலுவையில என்ன இருக்குது என்ற ரகசியத்தை கண்டு கொண்டவன் வாழ்க்கையில மேன்மை அடைவான். எப்பக்க நெருக்கங்கள் இருந்தாலும் அந்த நெருக்கங்கள் இருந்தாலும் விடுவிக்கப்பட்டு விசாலமான ஆசீர்வாதத்திற்கு வருவான். சத்துருவை காலின் மேல நசுக்குகிற ஒரு பலத்தினால நிரப்பப்பட்டு வல்லமையும் சத்துவம் நிறைந்தவனாக எல்லாவற்றின் மேல ஜெயம் கொள்கிறவனாக அவன் மாறிக்கொள்வான். என்ன இருக்கு? முதல் காரியம் யோவான் 19:28 பாத்தீங்கன்னா, அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். கவனிக்கிறீங்களா? மீண்டும் வாசிங்க. அதற்கு பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு எல்லாம் முடிந்தது. எல்லாம் முடிந்தது. எல்லாம்
கொரிந்தியர் 2வது அதிகாரம் 16-15 பாத்தீங்கன்னா, நமக்கு எதிரேயாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து பந்தி துரைத்தனங்களையும் அதிகாரங்கள் புரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி செலுத்தார். அதேபோல நம் ஆண்டவர் இதுல சொல்லப்பட்டு இருக்கிற ஒரு ஆழ்ந்த ஒரு ரகசியத்தை இங்க பவுல் வெளிப்படுத்துகிறார். அவர் என்ன சொன்னாரு? ஆண்டவர் சொன்னார், எல்லாம் முடிந்தது. என்ன அழகா இருக்கும். ஏசாயா 40:1 பாத்தீங்கன்னா, என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள், எருசலேமுடன் பட்சமாய் பேசி அதன் போர் முடிந்தது என்றும் அதன் அக்கிரமம் நிவர்த்தி ஆயிற்று என்றும் அது தன் சகல பாவங்களின் நிமித்தமும் கர்த்தரின் கையில் இரட்டிப்பாய் அடைத்து தீர்த்தது என்றும் அதற்கு கூறுங்கள் என்று உங்களுக்கு தேவன் சொல்லுகிறார். போர் முடிஞ்சிச்சு. யார் போராட்டம்? சாத்தானுடைய போராட்டம் ஒரு முடிவுக்கு கொண்டு வந்த இடம் அந்த கல்வாரி சிலுவை. சாத்தானுக்கு முடிவு கட்ட இடம் எந்த இடம்னா கல்வாரி சிலுவை. இன்னைக்கு வரலாம் எனக்கு போராட்டமா இருக்கு, பிரச்சனையா இருக்கு, தலைவலியா இருக்கு, வாழ்வா சாவான்னு இருக்கு, எங்கேயாவது ஊட்டி போடலாமான்னு இருக்கு. ஒண்ணும் பிள்ளைகள் பார்த்தா சரியில்லை, ஒண்ணும் மனைவி சரியில்லை, ஒண்ணும் புருஷன் சரியில்லை. இன்னைக்கு எதுல பார்த்தாலும் குறைகளோடு கூட வாழக்கூடிய நிலைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய இடம் இந்த சிலுவை தான். மனு குலத்திற்காக தேவன் மனிதனாய் வந்த நோக்கம் நிறைவேற்றி முடித்த இடம் சிலுவை தான். இந்த சிலுவையில சொன்ன வார்த்தை எல்லாம் எல்லாம் நமக்கு எதிராக இருந்த கையெழுத்தை குலைத்து நம்ம பாஷையில பார்த்தா தலையெழுத்தை எல்லா பிரச்சனையும் இருக்கு. என்ன சொல்லிருக்கிறான்? ஏன் தலையெழுத்து? இவன் வந்து பிள்ளையா வாய்ச்சாங்க, இவன் வந்து புருஷனா வாய்ச்சாங்க, இவன் வந்து பொண்டாட்டியா மாறின. யாரு எல்லாம் என்ன சொல்றாங்க? எங்க அடிச்சுக்கிறாங்க? தலையெழுத்து அனுபவிச்சுதான் ஆகணும். எந்த தலையெழுத்து எழுதுறாங்களா? சாத்தான் உனக்கு எழுதின தலையெழுத்து கல்வாரி சிலுவையில இயேசு அது என்ன பண்ணிட்டேன்? அது செல்லாததாகிவிட்டது. ஏற்கனவே ஒண்ணு எழுதினாங்க, இதான் தலையெழுத்து. நீ எப்படிதான் வாழ்ந்தாரு, இப்படிதான் இருக்கணும். நீ எவ்வளவுதான் நல்லவளா இருந்தா அவங்க அப்படிதான். இவங்களை மாத்த முடியவே முடியாது, இவன் செய்யவே முடியாது. இப்படி சொல்லி 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 வேற வழி இல்லாம தலையெழுத்துதான் ஏற்றுக்கொண்டு அந்த தலையெழுத்து கீழவே ஒரு அடிமையாக வாழ்ந்த நிலைய ஏற்றுக்கிறது கல்வாரி சிலுவையில அந்த சாத்தான காலங்களாக பிரித்து அவன் எழுத கையெழுத்த தலையெழுத்த என் வாழ்க்கையில அனுபவிக்க வேண்டிய எல்லாம் என் தலையெழுத்து கிடையாது. எது இல்ல நான் படுற பிரச்சனை வியாதிகள் யாரும் சேர்த்தது. இப்ப நம்ம பேசலாம், ஏற்று எனக்காக பலியாகி இருக்கிறார், எனக்காக கரையும் செலுத்தப்பட்டிருக்கு, எனக்காக காயங்களை ஏற்றுக்கொண்டார். இதை அனுபவிக்க அவசியம் எனக்கு கிடையாது. ஏற்று கிறிஸ்துவின் தடுப்புகளாலே நான் குணமாகி இருக்கிறேன். இந்த கையெழுத்த சாத்தான் எழுதி வைத்த கையெழுத்த
சிலுவையின் மரணத்தினாலே, சிலுவையின் வல்லமையினாலே அந்த தலையெழுத்தை ஆண்டவர் திருப்பி கொண்டு விட்டார் என்பதுதான் சிலுவையின் முதல் ஆசீர்வாதமான பூஜை. எதிரான கையெழுத்தான். என்ன கையெழுத்து? நம்ம வாழ்க்கைக்கு எல்லாம் எதிராக செயல்படக்கூடிய ஒரு நிலையை தான் நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம். நாம ஒண்ணு நினைக்காது வேற நடக்கும். நாம ஒரு பிளான் போட்டா அதுக்கு மேல வந்து நிக்குது, எல்லாம் எதிரா நிக்குது. இந்த எதிரடியான கையெழுத்தை எல்லாம் எதெல்லாம் உனக்கு சாப்பிட்டான் எதிரா வச்சான், எதெல்லாம் உனக்கு விரோதமா எழுதி வச்சான், இப்படிதான் உன் வாழ்க்கை என்று சொல்லி உன்னை நம்ப வச்சான், அந்த காரியத்தை எல்லாம் ஏற்று கிறிஸ்து தன் சிலுவை மரணத்தினாலே குலைத்து போட்டார், திருப்பி போட்டார். கையில வைத்து ஆண்டவர் தோற்றம் யோவான் 8:30 சத்தியத்தையும் அறிவீர்கள். சத்தியம் நீங்க என்ன பண்ண நிறைய பேர் எதை அறியுங்க. அப்ப அடுத்திருந்தா இது எனக்குரியது கிடையாது, நான் இதை அனுபவிக்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. ஏன்னா எனக்கு எழுதியிருக்கிற சாத்தான் எழுதியிருக்கிற எல்லா கையெழுத்தையும் எதிரான எல்லா காரியத்தையும் ஏற்று என்ன பண்ணிட்டாரு, அதை கிழித்து போட்டபடியினால இது எனக்குரியது அல்ல என்று சொல்லி தேவன் உனக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நன்மைகளை அனுபவிக்கவும் அதில் வாழவும் கர்த்தர் வழி நடத்திட்டு ஒப்பு கொடுக்கக்கூடிய மனுஷனா மாறிக்கொள்ள. நம்முடைய தலையெழுத்து சொல்லுங்க வாய்த்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இயேசு எனக்காக சுமந்த சிலுவையினாலே சாத்தான் எனக்கு எதிராக, என் எதிர்காலத்துக்கு எதிராக, என்னுடைய ஆசீர்வாதத்திற்கு எதிராக, என் குடும்பத்திற்கு எதிராக, மனைவியோ புருஷனோ பிள்ளைகளோ இவங்களுக்கு எதிராக சாத்தான் எழுதியிருக்கிற எல்லா கையெழுத்துக்களையும் எல்லாம் வைத்த தலையெழுத்துக்களையும் ஏற்று திருப்பி சுமந்த கல்வாரி திருமணியின் வல்லமையினாலே அதை எல்லாம் கிறுக்கி போட்டதற்காக நன்றி. சாத்தானுடைய திட்டம், சாத்தான் வகுத்த காரியங்கள் இனிய வாழ்க்கையில நிறைவேறாமல் தேவன் வகுத்த ஆசீர்வாதங்களுக்கு என்று தேவன் வைத்தபடி நாங்கள் நன்றியோடு நாம் ஆண்டவரை தோற்றம் வாழ்க்கை ஆசீர்வாதங்கள் என்னங்க இருக்கு, தலையெழுத்து மாற்று. முதல்ல என்ன பண்ணது, நியாய பிரமாணம் 10 கட்டளை பிரதானம். இதுல ஒண்ணு தவறுக்காக எல்லாத்தையும் குற்றவாளி. எல்லாத்தையும் நான் செய்தேன், எல்லாம் ஒழுங்கா இருக்கிறேன், நான் கொலை பண்ணல, ஒண்ணு செய்யல, ஒரு தாய் தகப்பன நீ எதிர்த்து நின்னா மத்த எல்லாத்தையும் குற்றவாளி. அப்ப நியாய பிரமாணத்தின் கையெழுத்து என்ன பண்ணாரு, கலாத்தியர் 3:13 நம்ம பார்க்கிறோம். மரத்துல தூக்கப்பட்ட எவன் சபிக்கப்பட்டவன் எழுதியிருக்கிறது, தேவன் நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மளை விலைக்கு மீட்டுக் கொண்டார் என்று எழுதி. நியாய பிரமாணத்தினால் இந்த சாபம் சிலுவையினால மாற்றப்பட்டது. எந்த சாபத்துக்குரியவன் கிடையாது, எந்த சாபத்துக்குரியவன் கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. மூன்றாவது சொல்லப்பட்டிருக்கிற இன்னொரு காரியம் இருக்கு. இன்னும் நிறைய குடும்பங்கள் மந்திரவாதி பல இடங்களுக்கு நான் போகும்போது சொல்லுவாங்க, ஏதோ பொறுத்து வச்சுட்டாங்க, நான் பார்த்தேன், ஏதோ தகுதி என்ன பண்ணிட்டாங்க. நான் கிராம ஊழியர்களுக்கு நிறைய போகும்போது இந்த காரியமே நிறைய என்ன பண்ணிட்டாங்க. அதனால பார்த்தீங்கன்னா தாயத்துல வாங்கி கட்டி வச்சுட்டு இருப்பாங்க, இல்லைன்னா படத்துல வாங்கி வீட்டுல தொங்க விட்டுன்னு இருப்பாங்க, இல்லைன்னா ஏதாவது ஒரு காரியங்களை அவங்க வழியா செலுத்தி
அவன் தன் குடும்பத்திற்காக அவன் செயல்படக்கூடிய காரியங்கள் இருக்கு. ஆனா கல்வாரி சிலுவையில சிந்தனை ஏற்றின ரத்தம், இந்த தகுதிகள், மந்திர தகுதிகள், தாயத்துகள், இதுல இருக்கிற பிசாசின் கிரியைகளை முற்றிலுமாய் அழித்து. அல்லேலூயா. என்ன சொல்றாங்க? ஆயத்தத்தை கர்த்தராகிய எல்லாரும் பேசுங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என் குடும்பத்துக்கு, என்னுடைய வேலைக்கு, என்னுடைய பிள்ளைகள் முன்னேற்றத்திற்கு, குடும்ப சமாதானம், குடும்ப ஒற்றுமைக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா வெள்ளி மந்திரவாதம் என் குடும்பத்துக்கு விரோதமாக அழைப்புபடியாக தயவப்பட்ட பிசாசுகளின் ஆவிகள் தகுதிகளை எழுதப்பட்ட எல்லா தாயத்துக்குமான கல்வாரி சிந்தின ரத்தத்தினாலே அவனுடைய எதிர்த்தை எதிராக இருந்த ஒன்றும் இல்லாத அழித்து போட்டதற்காக ஏற்பட்டு 23 யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை. இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்வதில்லை. இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்வதில்லை. இல்லை. யாருக்கு இல்லை? சத்தியத்தை நீ அறியாததுனால, தேவன் செய்து முடித்தவைகளை இன்னும் நீ புரிந்து கொள்ளாததுனால, தேவன் செய்ததை நீ அறிந்திருப்பாயானால் உனக்கு எதிராக வரும்போது அதை நீ எதிர்த்திருப்பார். என் மேல உனக்கு அதிகாரம் கிடையாது, என்னை சேதப்படுத்த உன்னால முடியாது. ஏற்றிக்கு ரத்த பாதுகாப்புக்குள்ள குடும்பம் இருக்கு, இதை மீறி உன்னால நுழைய முடியாது. ஒன்னாவது சத்துருவே என் எல்லைகளை விட்டு போடு என்று சொல்லி நீ எதிர்த்திருப்பார். அது போல 4:7 சொல்லுது. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அப்பொழுது அவன் உங்களை விட்டு பிசாசின் கிரியைகளை எத்தனை வந்ததெல்லாம் வாங்கி வச்சுக்கிறீங்க. நீ எதிர்க்காத வரை நாம எங்க போக மாட்டான். அவன் உரிமை பாராட்டுறான், நீ எனக்கு சொந்த, ஆனா நீ தேவனுக்கு சொன்ன, ஏசு கிறிஸ்துவுக்கு சொந்த. அவர் கடலை கொடுத்து வாங்கிட்டாரு. நீ தேவனுடைய பிள்ளை, தேவனுக்கு உரியவங்க. நீ தேவனுடைய நித்திய காலமாக வாழும்படியாக உலக தோற்றத்துக்கு உன்னை கிறிஸ்துவுக்கு முன்பிடிக்கப்பட்டவங்க. சாத்தான் இன்னைக்கு உன்னை உரிமை பாராட்ட அவனுக்கு அதிகாரமே கிடையாது. நீ சாத்தானை எதிர்த்து நிற்க ஆரம்பிக்கும் போது, எதிர்த்து நிற்கிறதுல உறுதியான ஒரு உறுதியை காண்பிக்கும் போது அவன் உன்னை விட்டு ஊழியத்துல எத்தனையோ ஜனங்களை நான் சந்திச்சிருக்கு. அவன் சாதாரணமாக போனதே கிடையாது. பயங்கர போராட்டத்தின் மத்தியில தான் பிறகு மணி நேரங்கள் போராட்டம் பிறகு அவன் விட்டு வெளியில் போனதை பார்த்திருக்கு. அப்ப போராடணும். சத்தியத்தினால நீ சத்துருவை எதிர்க்கணும். அல்லேலூயா. அவன் கையெழுத்து எல்லாம் என்ன பண்ணிட்டாரு? மாத்திட்டாரு. ரெண்டாவது இன்னொரு காரியம், 1 யோவான் 3:8 பாவம் செய்கிறவன் பிசாசினாலே உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறவனாய் இருக்கிறான். பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் யாரை அழிக்கிறது? 2:15 வாசித்தோம். அதிகாரங்கள் அதிகாரங்களையும்
புரிந்து கொண்டு என்ன பண்ணாரு? வெளியேறமாக்கி அவைகள் மேல் சிலுவையை அப்ப அவனை நிராயுதபாணியாக்கின ஒரு இடத்தில் சாத்தானுடைய போர் ஆயுதங்களை எல்லாம் ஒன்று இல்லாம ஒழித்து அவன் மரணத்துக்கு அதிகாரியா இருந்தவன், தேவ தூதர்களில நூத்தனமானா இருந்தவன், தேவன் தங்கக்கூடிய இடத்துல இருந்ததுனால அந்த நிலையை பயன்படுத்தி அவன் எல்லா அதிகாரங்களையும் அவன் இன்னும் செலுத்திட்டு தான் இருக்கிறான். தேவனுடைய பிள்ளைகள் மேல எந்த அதிகாரம் அவனுக்கு கிடையாது. ஆனா அந்த அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணி அவர்களை கீழ்ப்படுத்தி அவங்களை ஆண்டு கொள்ளக்கூடிய ஒரு தந்திரத்தை தான் செய்தான். ஆனா இந்த சொல்லப்பட்டிருக்கு, இயேசு மனிதனாக இந்த உலகத்துல வந்து மனுஷிய சாத்தான், நீ பாருங்க ஆதியில நீங்க பார்க்கலாம், மனுஷனுக்கும் சாத்தான் நுழைஞ்சது. எப்படி நுழைஞ்சா? சாப்பிடக்கூடாத கனியை சாப்பிட்டு என்று சொல்லி ஒரு கனியின் மூலமாக எங்க வந்தான்? கனி சாப்பிடுறது ஒரு மனுஷனுக்குள்ள எப்படி வந்தான்? எங்க இருக்கிற மூன்று காரியத்தை நான் முதல்ல சொல்லி இருக்கிற மன்னசன சத்தியம் தான். சாத்தான் மனுஷனுக்குள்ள எங்கம்மா இருக்க? மனுஷன் எங்க இருக்கிறான்? தேவன் எங்க இருக்கு? எனக்கு ஆதாரம் வேணும். நீங்க சொல்றதெல்லாம் வந்து குத்து படம் இருக்கு. அவனுடைய எது ஆபீஸ் அங்க இருக்கு? ஆண்டவர் சரீரத்தை உண்டாக்குனாரா மாம்சத்தை உண்டாக்குனாரா? பூமியை உண்டாக்குனாரா உலகத்தை உண்டாக்குனாரா? பூமி எப்படி உலகமா மாறிச்சு? இந்த சரீரம் எப்படி மாம்சமா மாறி? இதெல்லாம் சிம்பிள் கேள்வி. எல்கேஜிக்கு சொல்லி கொடுக்குற பாடம் இதெல்லாம். நீங்க வளர்ந்துருந்தீங்கன்னா இன்னும் இதை விட ஆழமா போலாம். கனியின் மூலமாக அவன் மாம்சத்துல வந்தான். மனுஷன் நான் என்ற ஆத்மாவில இருக்கிறான். தேவன் மனுஷனுடைய ஆவியில இருக்கிறார். தேவன் ஆவியா இருக்கிறாரு, மனுஷனுக்கு ஒரு ஆவி இருக்கு. இந்த ஆவியில தேவன் எங்க இருக்கிறாரு? இந்த ஆவியில இருக்கிற ஒரு பகுதி தான் நமக்கு மனசாட்சி. தப்பா சரியானது யார் எத்தனை தீர்த்தாலும் நம்ம மனசாட்சி நம்ம குற்றவாளி என்று தீர்க்கலன்னா எதை குறித்து நம்ம பயப்படாத. ஏன்னா மனசாட்சியில் இருக்கிற தேவன் பெரியவர். எனக்கு தெரியும் தப்பா தெரியல, நான் செய்தது தப்பு இல்லைன்னா நீ தப்பு சொன்னா நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா எனக்கு தெரியும் என் மனசாட்சி வருது, நான் தப்பு செய்யல. நான் தப்பு செய்யாத ஒண்ணு செய்துன்னு சொன்னா நான் என்ன பண்ண முடியாது? ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா என் மனசாட்சி எனக்கு சொல்லுது நான் தப்பு செய்யல. அப்ப 1000 பேர் சொன்னாலும் என் மனசாட்சியை விட தேவன் பெரியவராக இருக்கிறதுனால அந்த தேவன் எங்க இருக்கிறாருன்னா என் மனசாட்சி ஒண்ணு. நான் செயல்படுறது என் நோக்கம், என் பேச்சு, என்னுடைய உட்கருத்து எல்லாம் சரியா தப்பா இருந்தது. நான் ஒண்ணு சொன்னா நான் இந்த அர்த்தத்துல பேசுனேன், நீ தப்பாதான் எடுத்துக்காத, நான் இப்படி சொல்லி சமாளிக்கலாம். ஆனா என் உள்நோக்கம் என்ன இருந்தது எனக்கு தெரியும். எனக்கு தெரியும் என் மனசாட்சி தீர்க்கும். நான் சொல்றது சரியான நோக்கமா தப்பான நோக்கமான என் மனசாட்சி என்னை குற்றப்படுத்தும். என் மனசாட்சி சரியான ஓகே, என் மனசாட்சி என்னை குற்றப்படுத்துமானால் அது குற்றம் தான். தேவன் எங்க இருக்கிறாரு? தேவன் பொய் சொல்ல மனுஷன் அல்ல. அப்ப தேவன் எங்க இருக்கிறாருன்னா மனுஷனுடைய ஆவியில இருக்கிறாரு. மனுஷன் எங்க இருக்கிறான்னா தான் என்ற ஆத்மால இருக்கிறான். இந்த ஆத்மா தான் ஒண்ணு தேவன் இருக்கிற இடத்துக்கு மோட்சத்துக்கு போகணும், இல்லைன்னா தேவன் இல்லாத இடத்துக்கு நரகத்துக்கு போகணும். இந்த 2 இடத்துல ஏதாவது ஒண்ணு இடம் போனோம். யார் போனா நான் என்ற மனுஷன் தான். இந்த மனுஷன் அந்த ஆத்மால தான் மனசு இருக்கு, உணர்ச்சி இருக்கு, ஒரு விருப்பம் செய்யக்கூடிய பகுதி எங்க இருக்குன்னா இந்த ஆத்மால தான் இருக்கு. இந்த செத்த பிறகு கூட
இந்த பணக்காரன் பாதாளத்துல சொன்னான், எனக்கு 5 பேர் சகோதரர்கள் பூமியில இருக்கிறாங்க, நான் ரொம்ப வேதனைப்படுறேன், நான் படுற வேதனைய அவங்க அனுபவிக்காதபடிக்கு இந்த லாசரு அனுப்புங்க, அவன் போய் சொல்லட்டும், அவங்க இங்க வரக்கூடாதுன்னு சொன்னான். ஏன்னா உணர்ச்சி எங்க இருந்தது, மனசு எங்க இருந்தது? இந்த மனசு, உணர்ச்சி, விருப்பம் மூணும் செத்தவனுக்கு கிரியை செய்யும். ஹலோ, சரீரம் தான் போச்சு, இந்த 3 உள்ளான மனுஷனுக்கு இருக்குது. இந்த 3 உள்ளான மனுஷனுக்கு இருக்கிறதுனால நியாய தீர்ப்புல எதுதான் பாதிக்கப்பட போகுது? இந்த 3 காரியங்கள் தான் வந்து நிற்கும். இப்ப பாருங்க, இங்க நம்ம பார்த்தோம், எல்லா அதிகாரங்களையும் விருத்தனைகளை உரிந்து கொண்டு விரியாதமான கோலமாக்கி சிலுவையில அவனை வெற்றி சென்றார். இப்ப நம்மளை பாதிக்கிற, நம்மளை அடிமைப்படுத்துற, நம்மளை குற்றப்படுத்துற அவனுடைய எல்லா ஆயுதங்களையும் கல்வாரி சிலுவையில ஏற்றி இனி நம்மளை குற்றப்படுத்துவதற்கோ, நம்மளை அடிமைப்படுத்துவதற்கோ, நம்மளை ஆளுவதற்கோ எந்த விதமான அதிகாரமும் அவனுக்கு இல்லவே இல்லை. அவனுக்கு ஏன்னா அத்தனை செயல்பாடுகளையும், சாத்தானுடைய அத்தனை செயல்பாடுகளையும் செயல்படாதபடிக்கு எல்லாத்தையும் முடக்கிட்டாரு. பிள்ளைகள் மேல என்ன கிடையாது, அவனுக்கு என்ன கிடையாது. இந்த சத்தியத்தை அறிந்தவர்கள் மேல அவனுக்கு அதிகாரம் கிடையவே கிடையாது. அதனாலதான் இந்த சத்தியத்தை கேட்கப்படாதபடிக்கு மாத்திட்டாங்க. இப்ப வருஷத்துல ஒரு வாட்டி தான் சிலுவை பத்தி பேசுறாங்க. இந்த டெய்லி பேச வேண்டிய சத்தியமா வருஷத்துக்கு ஒரு வாட்டி பேச வேண்டிய சத்தியமா? நமக்கு எப்பதான் வயிற்று, எப்பதான் நமக்கு வந்து பாஸ்டிங், எப்பதான் நமக்கு இந்த சிலுவை வேணும்? டெய்லி வேணும், டெய்லி வேணும். அதனால தான் சொன்னாரு, தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாத எனக்கு சிஷ்யனா இருக்க மாட்டாங்க. சிலுவையை டெய்லி யார் எடுக்கணும்? அப்ப சிலுவையின் சத்தியம் என்ன? சிலுவையில தேவன் செய்தது என்ன? சிலுவையில நமக்கு உண்டாக்குற ஆசீர்வாதங்கள் என்ன? எப்போ உங்களுக்கு தெரிய வருதோ அப்பவே சாத்தானுடைய அதிகாரங்களும் அவனுடைய வல்லமைகளும் வாழ்க்கையில செயல்படுது. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14 மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தனது மரணத்தினாலே அழிக்கும்படி ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்கு உள்ளானவர்களை யாவரையும் விடுதலை பண்ணும்படி அப்படியான மரண பயத்திலிருந்து விடுவிக்கிற சிலுவை வல்லமை. சிலுவை என்ன பண்ணுங்க? மனுஷனா இந்த ரகசியம் நிறைய பழைய மனுஷனுடைய 12 காரியங்கள் இருக்கும். 12 காரியமும் முடிவு பெற்ற இடம் சிலுவைதான். மனுஷனா வந்து மனுஷனுக்குள் கிரியை செய்த அத்தனையும் தன் மேல ஏற்றுக்கொண்டு மனுஷனுக்கு பதிலாக அவர் தன் ஜீவனை ஒப்பு கொடுத்ததுனால சாத்தானுடைய அதிகாரத்திற்கு முடிவுண்டார். மரணத்துக்கு அதிபதியானவனை தன் மரணத்தினாலே ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே பிடிக்கப்பட்டவர்களை விடுதலையாக்கும்படியாகவே தேவன் மனுஷனாக இயேசு என்ற பெயர்ல இந்த உலகத்துக்கு வந்தார். ஒரு பெரிய முட்டாள் தாத்தா கேட்கிறான், இந்த நீதிமானை நான் என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்யலாம்? அவன் கேட்கிறான், யார அவன் குறைஞ்சாதியா யூதர்களை கேட்கிறான், இந்த நீதிமான் இவருக்கு நான் என்ன செய்யணும்? இப்ப உங்களை கேட்ட நீங்க என்ன செய்யணும் சொல்ல போறீங்க? ஒட்டப்பட்டதுல அவரை விடுதலை ஆக்கிடு, பரமாச விடுதலை ஆக்குன்னு கேட்டானே தவிர இவர் என்ன பண்ணா? சிலுவையில யார் தூண்டி விட்டான்? எல்லாரையும் என்ன பண்ணான்?
இப்ப அறையப்பட்டது யாரு? சிலுவை. மனுஷனுக்குள்ள யார் நுழைஞ்சது? எந்த வழியில வந்தாங்க? பழத்தின் வழியா யாருக்குள்ள வந்தான்? ஒரு கீழ்ப்படியாம உண்டாக்கி பாவம் என்ற நிலையில கொண்டு வந்து மென்மேலும் கீழ்ப்படியாமையினால பல பாவங்களை செய்து இந்த சரீரத்தை மாம்சமாக மாற்றி மரணத்தை என்ற நிலையில கொண்டு வந்து கீழ்ப்படியாமையை கொண்டு வந்து பல நிலைகளில இந்த சகல சிருஷ்டிகளையும் உள்ளடக்கிய மனுஷனாக பழைய மனுஷனையும் சேர்த்து இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில தன்னை அறைய ஒப்பு கொடுத்தார். மனுஷனுடைய பிரதிநிதியாக இயேசு கிறிஸ்து மனுஷனாக மனுஷ சாயல் எடுத்து இந்த பூமிக்கு வந்தார். சிலுவை எங்க மேன்மையாச்சு? சாமி எப்படி ஆசீர்வாதமா மாற்றி அத்தனை எங்க முடிவுக்கு கொண்டு வந்தது. அல்லேலூயா. நீங்க கிறிஸ்தவ நிலைகள் எனக்கு கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவி எனக்கு லாபம். அதுக்கு முன்ன சாவுனா பயந்தான். எனக்கு கிறிஸ்தவனுக்கு நீதிமானுடைய மரணம் கர்த்தருடைய பார்வையில் அருமையானது. இன்னைக்கு மரணத்தை பற்றி பயம் யாருக்கு இல்ல. ஏன்னா தேவனுடைய பார்வையில நீதிமானுடைய மரணம் அருமையாயிருக்கு. அப்பா அவங்க இங்க பட்ட பாடுகளுக்கும் பிரயாசங்களுக்கும் பட்ட கண்ணீர் கஷ்டம் துக்கம் வேதனைகளுக்கும் ஒரு இடைப்பாறுதலின் ஆசீர்வாதத்தை தேவன் ஒரு நீதிமானுடைய முடிவுல வைத்திருக்கிறார். அவர்கள் பற்ற எல்லா பிரயாசங்களையும் அதை விட்டு ஓய்ந்திருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த பூமியில 100 வயசு வாழ்ந்தான்னா பாடு எல்லாவற்றையும் ஓய்ந்து இருக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ஏற்பட்டாக்குனாரு. அதனால இன்னைக்கு நீதிமான்கள் பத்தி மரணத்தை பத்தி என்ன பண்ணல, என்ன கிடையாது. ஏசு தானே நீ என்ன வேணா பண்ணி எனக்கு ஜீவன் யார் தான் அவள். என்ன அடிச்சு அனுப்பிச்சதான் வலிச்சு அனுப்பிச்சதான் ஜீவன் அவள் தான். பாருங்க யோபு 18:19 பாத்தீங்கன்னா அவன் ஜனத்துக்குள்ளே அவனுக்கு புத்திரனும் இல்லை. அவன் ஜனத்துக்குள்ளே அவனுக்கு புத்திரனும் இல்லை, பௌத்திரனும் இல்லை. அவன் வீட்டில் மீதியாய் இருக்கத்தக்கவன் ஒருவனும் இல்லை. 18:19 அவன் ஜனத்துக்குள்ளே அவனுக்கு புத்திரனும் இல்லை, பௌத்திரனும் இல்லை. அவன் வீட்டில் மீதியாய் இருக்கத்தக்கவன் ஒருவனும் இல்லை. அவன் காலத்தோர் அவன் நாளுக்காக திடுக்கிட்டது போல பின்னாடி யாரும் பிரமிப்பார்கள். பழைய ஏற்பாட்டை பார்த்தீங்கன்னா சாத்தான் மரணத்துக்கு அதிகாரியாக அவன் எல்லாத்துக்கும் மேல அதிகாரம் செலுத்தினான் தான். வெளிப்படுத்துற 1:18 பாத்தீங்கன்னா மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய தேவை கொள்கிற விளையாடாக இருக்கிறேன். பாதாளத்துக்கும் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் சாமி யாரு கேட்டாருங்க? அவருக்கு சாமி இருக்கு. அவர் திறக்காம என்ன பண்ண முடியாது. அவருடைய சித்தம் எல்லாமே சாத்தானால என்ன பண்ண முடியாது. ஒரு காலத்துல மரணத்துக்கு அதிபதியாக இருக்கலாம். மரணத்துக்கு அதிபதியும் தொடர்பட்டிருக்காங்க. 2:14 எபிரேயர்ல நம்ம பார்க்கலாம். அல்லேலூயா. ஆனா இப்ப அந்த அதிகாரத்தை நான் யார் வாங்கிக்கிறது? இன்னொரு பாருங்க 2 கொரிந்தியர் முதல் அதிகாரம் 8-10 வசனத்தை ஆசியாவுக்கு எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. எங்களுக்கு மனதில்லை. என்னவெனில் பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போகத்தக்கதாக பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிருந்தது. நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல நம்பிக்கையாக இருக்கத்தக்கதாக அப்படிப்பட்ட மரணத்தை நின்றும் அவர் எங்களை தப்புவித்தார். இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இனியும் தப்புவிப்பார். அது போன அவன் அதிகாரமா இருந்தான். இப்போ தப்புவித்தார், தப்புவிப்பார்.
சரிங்க. பலன் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். நம்ம வாழ்க்கையில சந்தித்த எத்தனையோ அசம்பாவிதங்கள் நமக்கு சாட்சியா முன்னணி. எப்படி தப்பிச்சா தப்பிவிட்டா என்ன தப்பி? ஏன்னா இன்னைக்கு யாரா இருக்கிறாருன்னா மரண பயத்துல இருந்தவர்களை விடுதலையாகக்கூடியவராக இயேசு கிறிஸ்து சுமந்த சிலுவையினால மரணத்துக்கு அதிபதியான பிசாசானவனை தன் மரணத்தினால முற்றிலுமாக அழித்தார். தேவனுடைய என்ன கிடையாது, மரண பயங்கள் கிடையாது. 2 தீமோத்தேயு 1:12 பார்த்தீங்கன்னா அதிநிமித்தம் நான் இந்த பாடுகளை அனுபவிக்கிறேன். ஆகிலும் நான் வெட்கப்படுகிறதில்லை. ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவரினால் இருப்பதை அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் தன்னால் வரையிலும் காத்துக்கொள்ள நீ யார் சொல்லலாம்? காலையில எனக்கு நான் முதல்ல அதான் செய்வேன். ராத்திரி எல்லாம் என்ன தாங்கிட்டீங்க, ஒரு நாளை கொடுத்துட்டீங்க, காலதோறும் இந்த கிருபை புதுசு. இன்னைக்கு என்ன நடக்க போது எனக்கு தெரியாது, எல்லாம் தெரியும். ஆனா அந்த கிருபையில என்ன ஒப்பு கொடுக்குறேன். என்ன நீங்க என்ன பண்ணுங்க, என்ன நடத்திக்க என்னால முடியாது. நீங்க என்ன நடத்து, ஏன்னா நல்லது உங்களுக்கு தான் தெரியும், கெட்டதான் உங்களுக்கு தான் தெரியும். அவர் நடத்திட்டார். இன்னைக்கு இயேசு மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் முடிய திறன் கொண்ட யார் கையில இருக்கு? பாதாளத்தில் இருந்த பரிசுத்தவான்களெல்லாம் விடுதலையாக்கி 3ஆம் பரதேசத்துக்கு எங்க கொண்டு போயிட்டாரு இல்லையா? அந்த சொன்னாங்க இல்லையா, இன்றைக்கு என் கூடவே நீ பரதேசத்துல அது முதல்ல இயேசு மரணத்துக்கு முன்பாக எனக்கு இப்ப பாதாளமா கேட்குது. பரதேசம் எங்க போச்சுன்னா 3ஆம் போயிடுச்சு. அடுத்த ஒரு காரியங்கள் 3:13 தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு மீட்டுக் கொண்டார். நம்மளை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். நேரங்கள் குறைவா இருக்கு. மேலோட்டமாக சில காரியங்கள் முதல்ல பார்த்தீங்கன்னா ஆதாமின் சாபம். நெற்றி வியர்வை தரையிற விட நீ பாடுபடுவார், அது உனக்கு முள்ளும் குறுக்கும். சரியா? இந்த முள்ளும் குறுக்கும் நீ உழைக்கிற உழைப்புக்கு சரியா பலன் வராதுன்னு சொன்னார். ஆனா சாபம் நீக்கின ஆசீர்வாதத்தை மாற்றின ஆண்டவர். நீங்க ஆதியாகமம் 26:12-13-14 வசனத்தை வாசிச்சீங்கன்னா அது பக்கதானம். அந்த பஞ்ச காலத்துல ஈசாக்கு விளைவிக்கிறான். ஈசாக்கு அந்த தேசத்துல விளைவித்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். அவன் ஐஸ்வர்யவானாகி வனவர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அவனுக்கு ஆட்டு மந்தை அநேக பணிவிடைக்காரர்கள் இருந்தபடியா மற்றவங்க பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு ஆசீர்வாதத்தை ஈசாக்கு தேவன் கொடுத்தார். இதுதான் உபாகமம் 15:6 சொல்றாரு, நான் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதனால நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்க நீ கடன் வாங்காத. கொடுப்பது ஆசீர்வாதம். தேவன் எப்படி மாத்தினார்? அப்ப ஆதாமின் சாபத்தை தேவன் விளக்கிறார் தன் ஜனங்களுக்கு. சாபத்தை ஆசீர்வாதமாக திருப்பின ஆண்டவர் என்ற ஒரு பெயர் இருக்கு. இந்த ஏன் சிலுவையில மரித்தார்னா, சிலுவை மரணம் ஒரு சாபம். சாபத்தை ஆசீர்வாதமாக திருப்புவதற்காக இயேசு சிலுவையை தெரியும். அந்த சாபம் நியாயப்பிரமாணத்தை மீறுவதனால உண்டாகிற சாபம்.
அந்த சாபத்தின் வல்லமையில இருந்தோம், பாவத்தினால அந்த சாபத்தின் வல்லமையில இருந்தோம் விடுவிக்க. ஏன்னா வசனம் சொல்லுது, நாம செய்த ஒரு பாவத்தை குறித்து வேதம் சொல்லுது, அவனவன் தன் வழியில போகணும் என்று சொல்லப்பட்டது. என்னங்க பாவம் செய்த? மனசும் மாம்சமும் விரும்பினபடி எல்லாம் நம்ம செய்தோம். இதுதான் நம்ம செய்த பாவம். அதுதான் இதுதான் கிடையாது. எதெல்லாம் நம்ம விரும்பணுமோ, எதெல்லாம் செய்த நினைச்சோமோ அதெல்லாம் இல்லை. சாலமோன் கூட சொன்னான், என் மனசுக்கு ஆசைப்பட்டது ஒன்னையும் நான் விளக்கலன்னு சொன்னான், எல்லாத்தையும் செய்தேன்னு சொன்னான். இது நாம முதல்ல செய்தோம். இதனால உண்டாகிற சாபத்துக்கு கூட இயேசுவின் சிலுவை உன்னை விடுவித்து சாப வல்லமையில் இருந்து என்ன பண்ணிருக்கிறான்? விடுவிக்கப்பட்டு இருக்கிறோம். கையில வைத்து சோதனை. அடுத்தது பாரு, எபேசியர் 2ஆம் அதிகாரம் 14-18 வசனம். அவரே நம்முடைய சமாதானக்காரனாகி இருந்திருக்கிறதை ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து இந்த வசனத்தை இப்ப நேரம் நிறைய தேவனுக்கு நமக்கு ஒரு பிரிவினை இருந்து பழைய ஏற்பாடுல பாத்தீங்கன்னா தேவாலயத்துக்கு ஒரு திரைச்சீலை இருக்கு. பிரதான ஆசாரியன் மட்டும்தான் வருஷத்துக்கு ஒரு முறை போக முடியும். ஆனா அந்த திரைச்சீலையை தேவன் என்ன பண்ணாரு? மரணத்தினால கிடைச்சாரு. தேவனுக்கு நமக்கு நேரடி தொடர்பை அவர் உண்டாக்கி கொடுத்தாரு. அப்போ தேவனுக்கு நமக்கு ஒரு பகை இருந்தது. நம்ம செய்த பாவங்கள் நம்மளை பகையாக, ஒரு சத்துருவாக்க, துரோகியாக நம்மளை உண்டாக்கி வச்சிருந்தது. இந்த சத்துரு துரோகி என்ற நிலையில நம்ம தேவனோடு ஒப்புரவாக்கி தேவனுக்கும் நமக்கும் சமாதானத்தை உண்டு பண்ணுகிறதுக்காக இயேசு கிறிஸ்து இந்த சிலுவையில தன் மரணத்தை ஏற்றுக்கொண்டார். தேவனுக்கு நமக்கு இருந்த பகை நீங்க ஒரு சமாதானத்தை கொடுத்ததுனாலதான் இன்னைக்கு தேவ பிரசன்னத்துல எல்லாராலையும் ஓட முடியுது, ஓடியாட முடியுது. இன்னைக்கு இருக்கிற மாதிரி பழைய ஏற்பாடு ஆராதனை கிடையாது. வெட்டியை சொட்டவங்க செத்தான், கிட்ட மரத்துக்கு பயந்தாங்க. வெட்டியை திறந்து பார்த்தா 10,000 செத்தான். அன்னைக்கு தேவ பிரசன்னத்துல கிட்ட யாராலையா வர முடியாது. இன்னைக்கு குழந்தைங்க ஓடுது, ஓடியாது, அங்க நிக்கிறோம், இங்க நிக்கிறோம், சொல்றோம். தேவ பிரசன்னத்துல உட்காரானா இந்த பகைய தேவன் சிலுவையில மாற்றி சமாதானத்தை கொடுத்தார். சிலுவையின் வல்லமை தேவனையும் நம்மையும் இணைக்கப்பட்டவர்கள தேவனுக்கு நமக்கும் ஒரு சமாதானத்தை ஒன்றாக்கி கொடுத்ததுனால சிலுவையை குறித்து நாம் மேன்மை பாராட்டுகிறோம். இன்னொரு காரியம் யோவான் 3ஆம் அதிகாரம் 14-15. சர்ப்பமானது மோசேயினால் வனாந்திரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் அதை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். தேவன் கெட்டு போகிறவன் பிழைக்கும்படியாக, நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளும்படியாக இயேசு சிலுவையிலே உயர்த்தப்பட்டார். அவரை காக்கிறவங்க பிழைப்பாங்க. எப்படி அந்த சர்ப்பத்தின் கம்பல மாட்டப்பட்ட சர்ப்பத்தை பார்த்து அன்னைக்கு படிச்சது போல இன்னைக்கு கல்வாரி சிலுவையில இன்னைக்கு தூக்கப்பட்ட இயேசுவை யாரெல்லாம் சிலுவையில பார்க்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில ஒரு உயர்வும் மேன்மையும் படிப்பும் உண்டாகக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தை இந்த சிலுவையில தேவன் நமக்கு பெற்றுக் கொடுத்திருக்கிற சிலுவை நமக்கு மேன்மையா இருப்பதற்கு இருக்காங்க. கடைசி 2 காலம் எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 9-10. தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படி தேவதூதரிலும் சற்று சிறியவராய் இயேசு மரணத்தை முடிசூட்டப்பட்டதை பார்க்கிறோம். அநேக பிள்ளைகளை மகனீரை சேர்க்கிறதுக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தன் ஜீவனை கொடுத்தார். இந்த ஏசாயா 53:10 பார்த்தீங்கன்னா இன்னும் தெளிவா இருக்கும். அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக
கொடுக்கும் போது கொடுக்கும்போது அவர் தமது சந்ததியை கண்டு அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாய் இருப்பார். நீடித்த நாளாய் ஹalleluya. ஏன் தனது ஆத்துமாவை வளர்க்கிறார்? அநேக பிள்ளைகளாய் இருக்கிற நம்மைதான் மகிமையிலே கொண்டு சேர்ப்பதற்காக கருதாங்கள் சிறுவன் என்ன எத்தனை பேருக்கு புரிஞ்சு? இது ஒரு பகுதி சிலுவையில ஒரு பகுதி தான். பல ரகசியங்கள் அடங்கின பகுதிகள் நிறைய இருக்கு. நமக்கு இதுக்கே நேரம் ஒன்றாக போகுது. இதோட நான் முடிக்க முடியல. இந்த சத்தியத்தை நீங்க இன்னும் போய் வீட்டுல தியானம் பண்ணுங்க. சிலுவையினால உண்டாகிற நன்மைகளும் குடும்பத்தை நிறைக்கட்டும். நீ பட்ட வந்த நிந்தைகள், துன்பங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகளுக்கு என்னைக்கு ஒரு முடிவு உனக்கு உண்டாகும். இயேசு உனக்கு சம்பாதித்து கொடுத்த ஆசீர்வாதங்களை இன்னைக்கு பெற்று எல்லாவற்றிலும் வாழ்ந்து நீ சுகமாக இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய வாழ்த்துதலாக இருக்கிறது. ஹalleluya. இந்த சிறுமையை ஏங்க நம்ம மேன்மை பாராட்டணும்? இந்த சிறுமைக்கு ஏன் இத்தனை முக்கியத்துவம் கொடுக்குறேன்னா, ஏன் அத்தனை மேன்மை இதுக்கு உண்டாகுதுன்னா, இத்தனை ரகசியங்களை சிலுவை. ஹalleluya. நம்ம ஆண்டவரை thank you Lord, thank you Lord. கொஞ்ச நேரம் ஆளுங்க. Thank you Lord. முடிக்க பாரு. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. கல்வாரி அன்பை என்னிலும் வேலை கண்டே அன்போடு அவர்களை கண்டீரோ அப்பாவும் மனம் பெரிதே அப்பாவும் மனம் பெரிதே கல்லாரி அன்பை என்னேடும் வேலை கண்கள் கலங்கிடுவே கத்தாவும் பாடுகள் எப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுவே எம்மையும் உம்மை போல் மாற்றிடவே உம் ஜீவன் தந்தீரோ எம்மையும் உம்மை போல்
காத்திடவே உம் ஜீவன் தந்தீரோ எங்களின் தரை மட்டும் காட்டுகிறோ தந்தீரோ மண்ணின் கரங்களிலே ஏற்று என்றும் நடத்தும் ஏற்று என்றும் நடத்தும் கல்வாரியத்தை என்னேடும் வேலை கண்கள் கலங்கிடுமே கர்த்தாவின் வாக்குகள் எப்போதும் நினைத்தால் நெஞ்சமே நெகிழ்ந்திடுமே கல்வாரியத்தை என்னேடும் வேலை கண்கள் கலங்கிடுமே கர்த்தாவின் பாடுகள் எப்போதும் நினைத்தால் நெஞ்சமே நெகிழ்ந்திடுமே. Thank you, Lord. Thank you, Jesus. Read the Raka, the Rinda, the Naka. Lead and the Rabush, Yakmarana, the மேன்மையான சிலுவையின் மரணத்தை தியானிக்க தேவன் தயவு பாராட்டினேன். இந்த ஆராதனை பங்கெடுக்கும் பிள்ளைகளை நாம் மகிமைக்காக கொண்டு வந்தேன். நன்றி. நேரே மகிமைப்படுவீரா, நேரே உயர்ந்திருப்பீரா. நம்மை நோக்கி பார்த்து ஜனங்கள் பிழைக்கத்தக்க ஆசீர்வாதங்கள் ஒவ்வொரு நேரம் சொல்வதால் சிலுவையின் ஆழங்களை அறிவார்களாக, சிலுவையில நீர் ஆயத்தம் பண்ணியிருக்கிற நன்மைகளை அனுபவிப்பார்கள். மேன்மையும் கனம் ஒவ்வொருவருக்கும் உண்டாவதாக, ஒரு பரிசுத்தம் பெருகுவதாக. சிலுவையின் கடத்தில ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து எங்களை வழிநடத்தி ஆசீர்வதியும். எல்லா மகிமையும் உண்டாக ஏற்று கிறிஸ்து நிலையத்தில் நாமத்தான் செபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல காரியம் காணிக்க உங்களை நோக்கி வரல. காணிக்க பையனுக்கு விசேஷித்த காணிக்கைகளை அதை போடுங்க. இருக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எங்களை அதிகமாக நேசிக்க ஆண்டவரே, உற்சாகமாய் கொடுக்கிற கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார் என்ற வார்த்தையிலே பிரியமாய் கொடுக்கக்கூடிய ஒரு தீர்மானத்தோடு கொண்டு வந்திருக்கிற காணிக்கைகளை கர்த்தர் ஆசீர்வதியும். கொடுத்ததை நீர் அமைக்கி குடிக்கி மணியை சரிந்து விடும்படியாக நன்றாய் அளந்து தந்து இவர்கள் எல்லா நிலையிலும் ஆசீர்வதிக்கிறார்கள். மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆகாரங்கள் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கு. எல்லாரும் மனம் வந்து சாப்பிட்டு தேவனுக்கு மகிமை செலுத்துங்க. சபையை ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வாதங்களை வாழ்த்துங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் ஆசீர்வாதங்களும் பாதுகாப்பும் பராமரிப்பும் வழிநடத்துதலும் நம் அனைவரோடும் ஒவ்வொரு பரிசுத்தவான்களோடும் வந்திருக்கிற அனைவருக்கும் நீங்க செய்கிற தொழில்கள் உங்களுக்கு உண்டான எல்லாவற்றின் மேலையும் என்றென்றும் ஆசீர்வாதங்கள் தங்குவதாக. God bless you.